Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல நம்ம mensuration questions ஓட சால்வ் பண்ற ட்ரிக் தான் பார்க்க போறோம். எப்படி mensuration question 5 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றதுங்கறத தான் பார்க்க போறோம். SSC எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா mensuration-ங்கிறது ஒரு மிக முக்கிய டாபிக். நீங்க MTS எடுத்துக்கிட்டாலும் சரி, GD எடுத்துக்கிட்டாலும் சரி, CGL, CHSL எடுத்துக்கிட்டாலும் சரி, mensuration-ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு மினிமம் 3 क्वेश्चंस கிட்ட கேக்குறாங்க. சோ அந்த mensuration question எப்படி நம்ம ஈஸியா சால்வ் பண்றது? வெறும் 5 செகண்ட்ல எப்படி சால்வ் பண்றதுதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. क्वेश्चंस இருக்கு, எதுக்கெல்லாம் இது அப்ளிகேபிள் எல்லாமே டீடைலா சொல்லிருக்கோம். சோ இத பார்த்துட்டு இனிமே நீங்க mensuration question உங்களோட மோக் டெஸ்ட்லயோ இல்ல பிராக்டீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மெத்தட ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு கரெக்ட்டான ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஓகே. சோ இந்த mensuration ட்ரிக் என்னன்றத பாத்தீங்கன்னா சில ஃபிகர்ஸ் இருக்கு, சில ஷேப்ஸ் இருக்கு. அந்த ஷேப்புக்கு பாத்தீங்கன்னா பை வந்து ஒரு டேர்மா இருக்கும். ஓகேவா? சோ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ரைட் சிலிண்டர், சிலிண்டரோட ஷேப் இது. சிலிண்டரோட ஃபார்முலா பாருங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா இதோட ஃபார்முலால பை வந்து கட்டாயம் இருக்கு பாருங்க, பை கட்டாயம் இருக்கு பாத்தீங்களா? சோ இப்போ சிலிண்டர் ஒரு சம் கொடுத்துட்டு அந்த சம்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்க, வால்யூம் கண்டுபிடிங்கன்றத சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்க. ஃபார்முலால பை இருக்கு, கரெக்டா? ஃபார்முலால பை இருக்கு. இந்த பையன் என்னது 22/7, கரெக்டா? பையன் என்ன 22/7. இங்க 22 இருக்கு. 22 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 × 11 எழுதிக்கலாமா? 22 2 × 11 எழுதிக்கலாமா? இப்போ ஒரு நம்பரு ஒரு இதோட மல்டிபிளா இருக்குன்னா அதோட டிவிசிபிளாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, 22 வந்து 11ஓட மல்டிபிள். அதே மாதிரி 22 11ஆல டிவைடும் பண்ண முடியுமா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் அதோட மல்டிபிளா இருக்குன்னா அதோட டிவிசிபிளாகவும் கட்டாயம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30. இப்போ 30 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 5 × 6 எழுதிக்கலாம். 30 3 × 10 எழுதிக்கலாம், கரெக்டா? இப்போ என்ன அர்த்தம்? 30 வந்து 5ஓட மல்டிபிள், 6ஓட மல்டிபிள், 3ஓட மல்டிபிள், 10ஓட மல்டிபிள். அதே மாதிரி 30 5ஆல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும், 6ஆல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும், 3ஆல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும், 10ஆல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு டேர்ம், அதாவது நம்மளுடைய ஃபார்முலால பை இருக்குங்கிற பட்சத்துல வரக்கூடிய வேல்யூ கட்டாயம் 11ஆல டிவிசிபிளா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ட்ரிக் வந்து ஒரு 3 ஸ்டெப் தான், 3 மேட்டர் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கட்டாயம் மென்சுரேஷன்ல ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? மென்சுரேஷன் நான் என்னங்கறத உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஓகேவா? கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும் வரக்கூடிய ஆன்சர் 11ஓட மல்டிபிள் ஆகும் இருக்கும். கம்ப்ளீட்டா 11ஆல டிவிசிபிள் ஆகும். உங்களுக்கு கேட்டிருக்க क्वेश्चनல பை வந்து ஃபார்முலால இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிலிண்டர் கொடுத்திருக்காங்க, சிலிண்டரோட ஹைட் 10ன்னு கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் 5ன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வால்யூமோட ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இதுல பை வருதா? பை வருதுன்னா என்ன அர்த்தம்? 22/7. அப்போ 22/7னா இதோட வேல்யூ கட்டாயம் 11ஆல டிவிசிபிள் ஆகும். அப்போ ஆப்ஷன்ல 11ஆல டிவிசிபிள் ஆகுது எது இருக்குன்றத பாருங்க. 4 இதை செக் பண்ணுங்க. 4ல எது 11ஆல டிவிசிபிள் ஆகுதோ அதுதான் சரியான ஆன்சர். இப்போ கொஸ்டின்ல கேட்ட உடனே உங்களுக்கு கேட்டாங்க கொஸ்டின்ல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்கன்ட்டாங்க. இப்போ ஹாலோ சிலிண்டருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார்முலால பை இருக்கு. அப்போ ஆப்ஷன்ல எது 11ஆல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகுதோ அதுதான் ஆன்சர். கொஸ்டினை பார்த்த உடனேயே நமக்கு ஆன்சர் பையோட ஃபார்முலா வச்சு தான் வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஆப்ஷனை செக் பண்ணிருங்க. 5 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். இது எதுக்கெல்லாம் ஒபே பண்ணோம்னா சிலிண்டருக்கு, ஹாலோ சிலிண்டருக்கு, கோனுக்கு. எஸ்எஸ்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அண்ட் கோனு, ஸ்பியரு, கியூபாய்டு, இதை தான் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. சிலிண்டர் அண்ட் கோனு இது 2 தான் எஸ்எஸ்சிக்கு பிடிச்ச ஷேப்பு. இதில் இருந்து தான் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்பாங்க. இப்போ ஒரு கொஷின் பேப்பரில் 3 கொஷின் வருதுன்னா அதில் 1 2 டெஃபினட்டாக சிலிண்டரு கோனை வச்சு தான் இருக்கும். ஓகேவா? கோனுலேயும் பாருங்க பை வந்திருக்கு, பை வந்திருக்கு, பை வந்திருக்கு. அப்போ கோனை வச்சு உங்கள்கிட்ட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாலோ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாலோ, வால்யூம் கண்டுபிடிக்க சொன்னாலோ நீங்க டைரக்டா ஆப்ஷனை செக் பண்ணுங்க. ஆப்ஷன்ல 11ஆல எதுலாம் டிவிசிபிள் ஆகுதோ, எது டிவிசிபிள் ஆகுதோ அதுதான் சரியான ஆன்சர். இப்போ சிலருக்கு டவுட் வரும். ஸோ ஆப்ஷன்ல 2 3 அப்படி ஒபே பண்ணிச்சுன்னா, அப்படி 2 3 ஒபே பண்ணிச்சுங்கிற பட்சத்தில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா?
ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனில் ஒன்று தான் 11ஆல் டிவிசிபிளாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த ட்ரிக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்முலா போட்டு செய்வாங்க. ஃபார்முலா போட்டு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மினிட் கிட்ட எடுக்கும். கிட்டத்தட்ட 1 மினிட் எடுக்கும். சிலருக்கு கூடவே டைம் எடுக்கும். மல்டிபிள் பண்ணுற அதனால கூடவே டைம் எடுக்கும். ஆனால் இந்த ட்ரிக்கு தெரிஞ்சுன்னா 5 செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் சம்முக்கு போயிடலாம். அதனால இந்த ட்ரிக் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஃப்ரஸ்டம். அதுலேயும் பாருங்க பை இருக்கு. ஸ்பியர் பாருங்க பை இருக்கு. அப்போ ஸ்பியரோட வேல்யூ கேட்டாங்கன்னா 11ஆல் டிவிசிபிள் ஆகுறத செக் பண்ணிருங்க. ஹாலோ ஸ்பியரு பை இருக்கு. ஹெமிஸ்பியரு ஹாலோ ஹெமிஸ்பியரு கோனு. நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அந்த 8 ஷேப்புக்குமே பை தான் ஆன்சர் வேல்யூ. ஸோ அதனால அது கம்ப்ளீட்டாக 11ஆல் டிவிசிபிள் ஆகும் வரக்கூடிய ஆன்சர். 2Dயில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளு, செமி சர்க்கிளு, ஷேடட் ஏரியா, செக்டரு, இது எல்லாத்துக்குமே பை வந்து ஃபார்முலாவில் வரும். ஸோ அப்போ இதோட வேல்யூவும் கட்டாயம் 11ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடியதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் கிளியராக புரியும். அதாவது இந்த சம்மை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த சம்மை உங்களுக்கு பேசிக் மெத்தடில் சால்வ் பண்ணிட்டு அடுத்த ட்ரிக்கை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிக்கை அப்ளை பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πRH. கரெக்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2πRH 440 சொல்லிட்டாங்க. சிலிண்டரோட வால்யூம் கேட்டிருக்காங்க. சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்னது? πr²H. சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா πr²H. ஸோ பை வந்திருக்கு. அப்போ இதோட வேல்யூ கம்பல்சரி 11ஓட டிவிசிபிளாக தான் இருக்கும். ஆப்ஷனில் செக் பண்ணுங்க. ஒவ்வொன்றா இதை செக் பண்ணுங்க. 1780 11ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்ணுங்க. 11ஆல் போடுங்க. 111 ஆர் 11, ரிமைனிங் 6 வரும். ஸோ 6 ஆர் 66, ரிமைனிங் 2 வரும். 20 11ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து இதை செக் பண்ணுங்க. 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா செக் பண்ணுங்க. 111 ஆர் 11, இங்கே 111 ஆர் 11, ரிமைனிங் 4 வரும். 4 வரும், 44 வரும். 411 ஆர் 44, 0. இது கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுது. அடுத்து செக் பண்ணுங்க. இது 11ஆல் டிவிசிபிள் ஆகுதா? 111 ஆர் 11, 111 ஆர் 11, ரிமைனிங் 4, 45 வருது. 11ஆல் டிவிசிபிள் ஆகாது. அடுத்து செக் பண்ணுங்க. 11ஆல் டிவிசிபிள் பண்ணுங்க. 111 ஆர் 11, 1, ரிமைனிங் 5 வரும். 57 11ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். இந்த ட்ரிக் தெரிஞ்சுன்னா உங்களால் 5 செகண்டில் சால்வ் பண்ண முடியும். இந்த ட்ரிக்கு தெரியலனா என்ன மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மள்ட்ட என்ன கொடுத்துட்டாங்க? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ கொடுத்துட்டாங்க. வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரிக்கு தெரியலனா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இப்போ எப்படி செய்யறேனோ அப்படி தான் செய்வாங்க. பாருங்கள், நமக்கு ஹைட்டு தெரியாது. ஹைட்டை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 440 × 7 / 2 × 22 × 7. ஸோ கட் பண்ணாங்க. 0 7 7 கட் பண்ணாங்க. 122 ஆர் 22, 220 ஆர் 44, 20, 1 2 ஆர் 2, 10 2 ஆர் 20. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 10. 10 இங்கே அப்ளை பண்ணுவாங்க. 22/7 × 7 × 7 × 10. 7 7 கட் ஆகும். 220 × 7, 0 14 14 15, 1540. ஸோ டைம் எடுக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு டைம் எடுக்குது பார்த்தீங்களா? சில பேர் மல்டிபிள் பண்ண டைம் எடுப்பீங்க, கேர்ஃபுல்லாக ரொம்பவே ஸ்லோவாக செய்வீங்க, டைம் எடுப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களால் ஈஸியாக 5 செகண்டுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் சம்முக்கு போயிட முடியும். ஸோ நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? சிலிண்டர் ஆஃப் வால்யூம் கேட்டிருக்காங்களா? கோனோட வால்யூம் கேட்டிருக்காங்களா? ஸ்பியரோட வால்யூம் கேட்டிருக்காங்களா? ஓகே. ஸோ வால்யூம் கேட்டாலோ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாலோ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாலோ ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலாவில் பை இருக்குது. அப்போது வரக்கூடிய ஆன்சர் 11ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். ஸோ செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இங்கே சிலிண்டரோட வால்யூம் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? 2πRH. இதுதான் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. கரெக்டாக? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மென்சுரேஷனோட ஃபார்முலாவோட இமேஜஸ் எல்லாமே நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லையும் உங்களுக்கு போடுறேன். யூடியூப் சேனலில், நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் போடுறேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே போய் நீங்கள் இந்த மென்சுரேஷன் ஃபார்முலாவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது? 2πRH. ஸோ நம்ம இதோட ஆன்சர் கேட்டிருக்காங்க. கரெக்டாக பை வந்திருக்கு. அப்போ வரக்கூடிய ஆன்சர் கட்டாயம் 11ஆல் டிவிசிபிளாக தான் இருக்கும். செக் பண்ணுங்கள். 11ஓட டிவிசிபிள் செக் பண்ணுங்கள். 11ஆல் டிவிசிபிள் பண்ணுங்கள். 111 ஆர் 11, 111 ஆர் 11, ரிமைனிங் 3 வரும். ஸோ 3
11s are 33, remaining 6 வரும். So 6 11s are 66. ஆப்ஷன் ஏ லெவலான கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுது. ஆப்ஷன் பி செக் பண்ணுங்க. 11ஓட 1 11s are 11, 1 11s are 11, 70 வரும். 6 11s are 6 11s are 66, remaining 3 வரும். 34 11ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி செக் பண்ணுங்க. 11ஆல் டிவிசிபிள் பண்ணுங்க. 1 11s are 11, 1 11s are 11, remaining 4 வரும். ஸோ 4 11s are 44, remaining 3 வரும். 32 11ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டி செக் பண்ணுங்க. 11ஆல் டிவிசிபிள் பண்ணுங்க. 1 11s are 11, 1 11s are 11, 55 வரும். 5 வரும். ரிமைனிங் 1 இருக்கு. 1 11ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டி தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் உடனே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லைனா அகெயின் ஃபார்முலா போட்டு செய்யணும். அடுத்தது பாருங்க. ஒரு செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க 36ன்னு. செமி சர்க்கிள்னா இமேஜ் இதுதான் செமி சர்க்கிள். ஓகேவா? இதுதான் செமி சர்க்கிள். செமி சர்க்கிளோடைய பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க இதுன்ட்டாங்க. செமி சர்க்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க. செமி சர்க்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க. செமி சர்க்கிளோட ஃபார்முலா பாருங்க. செமி சர்க்கிளோடைய ஃபார்முலா பாருங்க. பை இருக்கு. கரெக்டா? பை இருக்கு. அப்போ வரக்கூடிய ஆன்சர் 11ஆல கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். ஸோ ஆப்ஷன் செக் பண்ணுங்க. 32 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. 54 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. 63 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. 74 77 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா? கட்டாயம் ஆகும். ஸோ 77 தான் ஆன்சர். இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட அந்த ஷார்ட்கட் மெத்தடை பண்ணணும். அதில் 5 செகண்ட் போகும். 5 செகண்ட் தான் போகும். ஓகேவா? ஸோ அதில் ஒரு 2-3 ஆன்சர் இப்போ பியும் 11ஆல் டிவிசிபிள் ஆகுது, டியும் 11ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னா தென் நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சில பேர் கேட்கலாம், ஏன்னா டேரெக்டாகவே ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாமேனா சில சமயங்கள் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. கரெக்டாக? ஸோ அந்த 5 நிமிஷத்தில் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிட்டுனா உங்களுக்கு 1 மினிட் உங்களுக்கு சேவ் ஆக போகுது. இது நீங்கள் ஆப்ஷனில் ஒன்றே 11ஆல் டிவிசிபிளாக இருந்து ஃபார்முலா போட்டு செஞ்சு 1 மினிட் வேஸ்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி ஒரு ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் இந்த ஷார்ட் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஸ்பியரோட வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்னது? எல்லாமே ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இதோட இமேஜஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். 4πr³ தான் வால்யூமோட ஃபார்முலா. 4/3 πr³ தான் வால்யூமோட ஃபார்முலா. ஓகேவா? சாரி, ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா. சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? πr². ஸோ என்ன இதை தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. பை வந்திருக்கு. அப்போது இது கட்டாயம் 11ஆல் டிவிசிபிள் ஆகும். வரக்கூடிய வேல்யூ இங்கே வரக்கூடிய வேல்யூ 11ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். 11 டிவிசிபிள் செக் பண்ணுங்கள். 1 11s are 11, 1 11s are 11, remaining 2, 2 11s are 22, remaining 6. 66 11ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ 11ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஆப்ஷன் பி செக் பண்ணுங்கள். 27 11ஆல் டிவிசிபிள். 1 11s are 11, 2 11s are 22, remaining 5, 5 11s are 55, remaining 1, 12 11ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி தப்பே. ஆப்ஷன் சி செக் பண்ணுங்கள். 11 1 11s are 11, 21 வரும். ஸோ 1 11s are 11, remaining 9 வரும். 93 11ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி தப்பு. ஆப்ஷன் டி செக் பண்ணுங்கள். 1 11s are 11, 2 11s are 22, remaining 2, 27 11ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த சம் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தது டேரெக்டாகவே கேட்டது. வால்யூம் என்னது, இது என்னன்ட்டு. இது என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த சுற்றி பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ ஆகுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் இது அப்ளிகேபிள் ஆகுமா சார்? உங்களோட இந்த ஷார்ட் ட்ரிக் சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் அப்ளிகேபிள் ஆகும்னா டெஃபினட்டாக 100% இதுக்கு அப்ளிகேபிள் ஆகும். என்னன்றதை பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற ஒரு இதை சொல்கிறேன். அதுக்கப்புறமா ட்ரிக்கை பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு ஹெமிஸ்பியர்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. அரைக்கோளம். இதுதான் ஹெமிஸ்பியர். ஒரு பூமியை ஹாஃபாக வெட்டினா எப்படி வரும்? அதுதான் ஹெமிஸ்பியரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தக்காளி பழத்தை நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் பாலை வெட்டினா எப்படி வரும்? அதுதான் ஹெமிஸ்பியர். ஓகேவா? ஓகே, ஸோ ஹெமிஸ்பியரோடைய ரேடியஸ் கொடுத்துறாங்க 14 சென்டிமீட்டர்னு. ஹெமிஸ்பியர் இதுதான் ஹெமிஸ்பியர். கரெக்டாக? ஹெமிஸ்பியர். இந்த ஹெமிஸ்பியரை சுற்றி பெயிண்ட் அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 45 ரூபா ஆகுது. அந்த ஹெமிஸ்பியரை சுற்றி பெயிண்ட் அடிக்க எவ்வளோ ஆகுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. கரெக்டாக? சுற்றி அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதோடைய ஃபார்முலா இன்ட்டு 1 மீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு. இதை மல்டிப்ளை பண்ணுவோன்னா நமக்கு
அந்த ஹெமிஸ்பியரை சுற்றி பெயிண்ட் அடிக்க எவ்வளோ ஆகுன்றது கிடச்சிடும். இதுதான் எல்லா ஷேப்புக்கும். இப்போ ஒரு சிலிண்டருக்கு சுற்றி பெயிண்ட் அடிக்காங்க, எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்கன்னா லைக் த வே சிலிண்டரோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா இன்ட்டு 1 மீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு. இப்போ கோனுக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்கன்னா கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு அதோடைய ஆகக்கூடிய செலவு 1 மீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா, இதுதான் மெத்தட். நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன சொல்லியிருக்கோம்? ஃபார்முலா ஆகக்கூடிய செலவு. அப்போ ஃபார்முலால பை வந்துச்சுன்னா அந்த வரக்கூடிய வேல்யூவும் 11ஆல டிவிசிபிள் ஆகும். வெறும் ஃபார்முலாவோட வேல்யூ மட்டும்தான் 11ஆல டிவிசிபிள் ஆகும் கிடையாது. ஃபார்முலாவோட எதை மல்டிப்ளை பண்ணாலுமே நமக்கு அந்த ஃபார்முலால பை இருந்துச்சுன்னா வரக்கூடிய அமௌண்ட் 11ஆல கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்க, ஹெமிஸ்பியருடைய உங்களுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னதுன்னா 2πr². ஓகேவா? இன்ட்டு 45. நீங்கள் ஆரோட வேல்யூ 14, 2 × 22/7 × 14 × 45. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஆனால் இது சால்வ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். கரெக்டாக 22 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்த 44 14ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்த 14ஆல், அடுத்து 45ஆல், அடுத்து இதேயால் டிவைட் பண்ணணும். டைமும் போயிடும். கரெக்டாக? ஸோ ரொம்ப ஈஸி. பை வந்திருக்கு, அப்போ வரக்கூடிய வேல்யூ கட்டாயம் 11ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ செக் பண்ணுங்கள், 11ஆல் டிவிசிபிளாக செக் பண்ணுங்கள். 1 11s are 11, 4 11s are 44, ரிமைனிங் 9 வரும், 91. 8 11s are 88, ரிமைனிங் 3. 3 11s are 33, ரிமைனிங் 3. 30 11ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ ஏ ஆன்சர் கிடையாது. பி செக் பண்ணுங்கள், 11ஆல் டிவிசிபிளாக செக் பண்ணுங்கள். 1 11s are 11, 5 11s are 55, 0, 4 11s are 44, தென் 0. இது 11ஆல் டிவிசிபிள் ஆகுது. தென் அகைன் செக் பண்ணுங்கள், 11ஆல் டிவிசிபிளாக செக் பண்ணுங்கள். 5 11s are 55, ரிமைனிங் 1, 1 11s are 11, ரிமைனிங் 7. ஸோ 6 11s are உங்களுக்கு 66, ரிமைனிங் 6. 60 11ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி தப்பு. ஆப்ஷன் டி செக் பண்ணுங்கள், 11ஆல் டிவிசிபிள் செக் பண்ணுங்கள். 1 11s are 11, 5 11s are 55, ரிமைனிங் 3, 2 11s are 22, ரிமைனிங் என்ன வருது உங்களுக்கு? 2 11s are 22, ரிமைனிங் 8 10 வரும், 108 வரும், 108 வரும். 9 11s are 99, ரிமைனிங் உங்களுக்கு 9 வரும். 90 11ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஜஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைனலாக நமக்கு ஒரு ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கா? ஓகே, அப்போ அதில் ஃபார்முலாவில் பை வருதா? அப்போ அது வரக்கூடிய வேல்யூ கட்டாயம் 11ஆல் டிவிசிபிள் ஆகும். இவ்வளோ தான் சிம்பிள். இது பேசிக் மெத்தடில் செய்யுங்க. நீங்கள் டைம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நம்ம சொல்லிக்கிறது ட்ரிக் மெத்தடில் செய்யுங்க. டைம் என்ன வருதுன்றதை சொல்லுங்கள். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா, புதுசாக எதுவும் கற்றுக்கிட்டு இருந்தீங்களாங்கிறத கட்டாயம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த சாப்டருக்கு உங்களுக்கு ட்ரிக் தேவைப்படுதுங்கிறத கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சிலருக்கு டவுட் இருக்கும், சிலர் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 ஆப்ஷன் வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகுதுங்கிற பட்சத்தில் ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இதான் சிம்பிள். சில சமயங்களில் இன்னையோட நம்ம பார்த்த 5 சம்மில் ஒரே ஒரு ஃபார்முலாஸ் தான் வருது. கரெக்டாக? ஸோ அதனால் செக் பண்ணி பார்க்குறதுல தப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் அதை செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இது டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஏதோட சாப்டரோட ட்ரிக் வேணும், கால்குலேஷன் ட்ரிக்ஸ் வேணுமாங்கிறத கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் போங்க. அதற்கான வீடியோஸ் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.